இன்னைக்கு நம்ம பார்க்க போறது curd crumble எப்படி செய்யலாம்னு. Hello friends, welcome to Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் தயிர், பட்டர் முறுக்கு, வெண்ணெய், உப்பு, சர்க்கரை. ஒரு பவுல்ல ஒரு கர்ச்சீஃப் இல்லனா காட்டன் துணியை பரப்பிக்கோங்க. அதுல 4 கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர்ல இருக்கிற தண்ணி நல்லா வடிகிற வரைக்கும் அதை அழுத்தி புழிஞ்சுக்கோங்க. வெளியில கிடைக்கிற தயிர் யூஸ் பண்ணீங்கன்னா அது கட்டியா வரும். வீட்லயே செய்யற தயிருங்கிறதுனால கொஞ்சம் கிரீமியா தான் இருக்கும் என்னதான் தண்ணி வடிஞ்சாலும். அதை புழிஞ்சதோடையே கொஞ்ச நேரம் அப்படியே தொங்க விட்டுடுங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்சு ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு தயிர் கிடைக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. அரைச்ச சர்க்கரைய தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல டவுன் பஸ் பட்டர் முறுக்கு சேர்த்து அதை 2 வாட்டி பல்ஸ் பண்ணி அரைச்சுக்கோங்க. லைட்டா கொரன்னு அரைச்ச உடனே அதுல 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உருகின பட்டரா இருந்தா ஈஸியா மிக்ஸ் ஆயிடும். அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ ஒரு பவுல்ல நம்ம புழிஞ்சு வச்ச 4 கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டீஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயுமே ஸ்வீட்னஸை ஜாஸ்தி பண்ணிக்கிறதும் கம்மி பண்ணிக்கிறதும் நம்ம இஷ்டம்தான். இது வரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல நம்ம செஞ்சு வச்ச தயிரை இதில் சேர்த்துக்கலாம். பாதி கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. மேலே நம்ம கிரம்பிள் பண்ணி வச்ச முறுக்கை போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் ஒரு லேயர் ஆஃப் தயிர் சேர்த்துக்கலாம். அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கிரம்பிள்டு சுவையான கர்ட் கிரம்பிள் ரெடி. டாப்பிங்ஸ்க்கு பனகல்கண்டை கொஞ்சமா கிரம்பிள் பண்ணி சேர்த்திருக்கேன். சாப்பிடும்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.